பெரம்பூர் தொகுதியில திலகபாமா அவர்கள் முதல் சுற்றுல அவருக்கான தபால் வாக்குகள்ல அவங்களுக்கு பதிவே ஆகல இல்லையா, ஜீரோல இருந்தது. தற்போது 2155 வாக்குகள். அவங்க பின்னடையில தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அங்க பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் விஜய் முன்னிலையில இருக்கிறது. எத்தனாவது இடம் வராங்க அப்படின்னு நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. 2வது இடமா 3வது இடமான்றது அந்த நம்பர்ஸ் we have to wait and watch. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். 234 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் மட்டும்தான் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கோம். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சந்தான கிருஷ்ணன் அதிமுக வேட்பாளர் பின்னடைவு அப்படிங்கிற ஒரு நம்பர் வெளியாயிருக்கு. 5982 வாக்குகளை வாங்கி பின்னடைவில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கொளத்தூர் தொகுதியுடைய ஸ்டேட்டஸ் இதுவா இருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்த தொகுதிகள் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக பின்னடைவு அப்படிங்கிறத நாம நம்பர்ஸ் மூலமா பார்க்கிறோம். அதை தொடர்ந்து கீழ்வேளூர் தனி தொகுதியில வடிவேல் ராவணன் அதிமுக கூட்டணி சார்பா பாமக தரப்புல இருந்து போட்டியிட்ட வடிவேல் ராவணன் 5813 வாக்குகள் பெற்று பின்னடைவு அப்படிங்கறத நம்பர்ஸ் மூலமா நாம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் முன்னிலை எடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதா அங்க நம்ம பார்க்கிறோம். 17898 வாக்குகள் அவர் வாங்கி முன்னிலை இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இப்ப நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வேதாரண்யம் தொகுதியில இடும்பாவனம் கார்த்திக் நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட இடும்பாவனம் கார்த்திக் பின்னடைவு இருக்கிறாரு. ஆனா அவர் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது 3020 வாக்குகளா இருக்கு. மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் TRB ராஜா பின்னடைவில் இருக்கிறாரு. சிட்டிங் அமைச்சர் இருக்கக்கூடிய TRB ராஜா திமுக வேட்பாளரான இவர் 8017 வாக்குகள் பின்னடைவில் இருக்கக்கூடியதை நம்பர்ஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி நன்னிலம் தொகுதியில கூட SDY சார்பா இருந்த முகமது முபாரக் பின்னடைவை செஞ்சிருக்கிறாரு. திமுக சார்பா இவர் போட்டியிட்ட நிலையில 8326 வாக்குகள் வாங்கி அவர் பின்னடைவில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த இடத்துல யார் முன்னிலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தாலுமே கூட திருவிடைமருதூரை பொறுத்த வரைக்கும் கோவி செழியன் இப்போ முன்னிலை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். 15146 வாக்குகள் வாங்கி அவர் முன்னிலையில் இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி அவர் பின்னடைவு அப்படிங்கிற நம்பர்ஸ் வெளியே இருந்த நிலையில இப்போ அவர் முன்னிலை